பிரச்சனைகளோட வாழ பழகாதீர்கள். அது மேலும் பல சிக்கல்களை தான் உருவாக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஈஸியா விடுபடலாம். அதுக்கு ஒரு 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 ரகசியம் உண்டு. அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க விருப்பமா? சரி, அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் ஒரு பட்டியலிடுறேன். ஒரு மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு 10 பிரச்சனை. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம், பட் இருந்தாலும் மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு 10 பிரச்சனை சொல்றேன். இதுல நீங்க எங்க இருக்கீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட பிரச்சனை இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஒண்ணு, பணம் கையில தங்கலையா? பணம் வருது உடனே போயிடுதா? ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில எவ்வளவோ பயிற்சி முயற்சி எல்லாம் எடுத்திருப்பீங்க. யூடியூப்ல கூட நிறைய சேனல்ல பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க பிராக்டிஸும் பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் இன்னுமே உங்க வாழ்க்கை மாறாம இருக்கா? மூன்று, உங்களுக்கு உடல் உபாதை நோய் ஏதாவது இருந்தா அந்த நோயை நீங்களே உங்களை எப்படி சரி பண்ணிக்கலாம், அந்த பிரச்சனைல இருந்து நீங்களே சரி பண்ணிக்கலாம். 4, முக்கியமானது கடன். கடன்ல இருந்து எப்படி வெளியே வர்றது, இல்ல நீங்க யாருக்காவது பணம் கொடுத்திருந்தா அந்த பணத்தை எப்படி சுலபமா கலெக்ட் பண்றது, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா ரிலேஷன்ஷிப், அதுல கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப். பட் இதெல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய ஏரியாவா இருக்கு நிறைய இடத்துல. பட் இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது? எல்லாருக்கும் ஒரு பயம், எதிர்காலம், இது ஃபியூச்சர் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துல இருந்து எப்படி நம்ம நீக்கிறோம்? 7வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோல் செட் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாம இருக்குது. கோல் ஹெல்த்ல இருக்கலாம், இல்ல பணம் சம்பாதிக்கிறதுல, இல்ல தொழில்ல, பிசினஸ்ல, ரிலேஷன்ஷிப்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலக்கு இருக்கலாம். பட் இலக்கு நீங்க வச்சாலும் அந்த இலக்கை ஏன் அடைய முடியல, என்ன பிரச்சனை இருக்கு, அது எப்படி பண்ணலான்றத அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இப்போ ஒரு இரும்பை எடுத்தா அதை மேக்னடைஸ் பண்ணா அது இன்னொரு இரும்பை அட்ராக்ட் பண்ணும். அது மாதிரி நீங்க எப்படி ஒரு காந்தமா மாறுறது, காந்தமா மாறி உங்களுக்கு தேவையான, அது ஹெல்த்தா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஹாப்பினஸ், ஏதோ ஒன்றுத்த எப்படி காந்தமா மாறி நீங்க அட்ராக்ட் பண்றது. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னடா நமக்கு பிரச்சனை இருக்கு, என்னவா இருக்கும், இது ஏதாவது கர்மாவா, இல்ல ஏதாவது ஜோசியம் ஜாதகம், அதுல ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கலாம். இன்னொன்று 10வது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் இல்ல பிசினஸா இருக்கட்டும், தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாம ஒரு ப்ரொமோஷன் இல்லாம இருக்கலாம், இல்ல பிசினஸ்ல உங்களுக்கு சரியான லாபம் ஈட்ட முடியாம பிசினஸ் ஸ்டக்கா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 பிரச்சனை நான் உங்களுக்கு பட்டியலிட்டிருக்கேன். இதுல நீங்க ஏதாவது ஒன்னா இல்ல ரெண்டா இல்ல எல்லாமே இருக்கா? பட் இது எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு ஒரு ரகசியம் உண்டு. அந்த ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். 20 வருஷமா நான் ஒரு லைஃப் கோச், பிசினஸ் கோச், ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட் அப்படின்னு இருக்கிறதுனால என்னால உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணி அடுத்த லெவலில் உங்களால என்னால கொண்டு வர முடியும். சொல்லுங்க, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமா சார், ஆமா சார். ஆமா, அதுல பிரச்சனையோட வாழ பழகாதீர்கள், அது மேலும் பல பிரச்சனைகளை தான் உருவாக்கும். சேஞ்ச் ஒரு ஃப்ரீக்வன்சி, சேஞ்ச் ஒரு லைஃப், என்ன மாதிரி பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு உத்தேசமா ஒரு 10 வகையான பிரச்சனைகளை பட்டியலிட்டு இருந்தேன். அதை நீங்க பாத்திருக்கீங்க. அதுல உங்களுக்கு எத்தனைலாம் கவர் ஆகுது? மெயினா எனக்கு என்னுடைய பிசினஸ் நான் டெவலப் ஆக முடியல. ஏன்னா நான் ஒரு 30 வருஷம் ஒரு கம்பெனில வேலை செய்யறதுனால, இப்ப இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு நம்ம ஃபேமிலிலே யாரும் அந்த மாதிரி கிடையாது, வேலை செய்யதான் பழக்கம். புதுசா இந்த லைன்ல வந்ததுனால இதுல மேற்கொண்டு என்னால இம்ப்ரூவ் பண்ண. ஏன்னா இன்னொன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்னால பண்ண முடியல. அட்வைசர்னால நான் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஜாப் பண்ற மாதிரி தான் இது எடுத்தேன். ஒரு ஷைன் பண்ணணும் அப்படின்னும் போது அது பண்ண முடியாது, உண்டான வழி எனக்கு புரியல. பிசினஸ் என்ன பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா வச்சிருக்கீங்க? இல்ல அதான் எனக்கு இனிஷியலா எனக்கு எதுவும் ஐடியா இல்ல. இது மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கிறதுனால ஒரு பீப்புள் பார்த்து அவங்க மூலியமா நம்ம குரோத் அடையலாம். இதுல என்ன அப்படின்னாக்கா, ஒரு முன்ன தெரியாதாலிட்ட ஒரு ஃப்ரீயா பேச முடியல, ஒரு ஷைனஸ் இருக்கு. சோ அதுல இருந்து நான் வெளியே முடியல. அதுதான் இப்ப எனக்கு என்னன்னா, முதல்லயே நீங்க விசுவலைஸ் பண்ணிடணும். யார போய் நீங்க பேச போறீங்களோ அவர் நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரா பார்க்காம, இப்போ நம்ம 2 பேரும் பேசுறோம், இப்ப நம்ம ஸ்ட்ரேஞ்சரா பார்க்கவே இல்லையா? ஸ்ட்ரேஞ்சரா பார்க்கலையா? அதனால மைண்ட் செட் தான் ஃபர்ஸ்ட், மைண்ட் செட் தான்.
இப்போ இன்சூரன்ஸ் போது ஒரு ஒரு கிளைண்ட்டை போய் பார்க்கும்போதே உங்க மைண்ட்ல என்ன வரும்னா, இது வருமோ வராதோ ஆமா. அப்படின்னு ஒரு பதட்டம் வரும்போது என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிடுறீங்க. ஓ! இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மூளையில ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் பேரு வந்து கார்டிசால். இந்த கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு நல்லா நல்லா தெரிஞ்ச விஷயம் கூட மறந்து போயிடும். ஓ! ம். என்ன காரணம்னா, மூளையில வந்து நமக்கு எல்லா தகவலும் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா, மூளையில நியூரான்ஸ்ல தான் அங்கங்க ரேண்டமா ஸ்டோர் ஆகும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணும்போது, டக்குன்னு உடனே ரீகலெக்ட் ஆகி ஒரு ஒரு நியூரானும் இன்னொரு நியூரானும் ஒண்ணா சேர்ந்து அதுக்கு பேர் வந்து ஃபயரிங், ரீவயரிங் ஆகி உடனே இன்ஃபர்மேஷன் வரும். ரீகாலிங் பண்ணுவோம். நம்ம உடனே நம்ம பேசுவோம். சமயத்துல என்ன ஆயிடும், அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். ஆ. என்ன பேசுனே தெரியாது. நல்லா தான் தெரியும். ஆனா உண்மையா அப்படியே பிளாங்க் ஆயிடும். ஆ. அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த பதட்டத்தினால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கிறதுனால, அந்த நியூரல் நெட்வொர்க் வந்து பாத்வே வந்து நியூரல் நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகாது. ம். 2ம் கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு ஃபியூசன். இது கனெக்ட் ஆகலன்னா கன்ஃபியூசன். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு போயிடும். அப்ப அந்த மாரி சூழ்நிலை டக்குனு இம்மீடியட்டா நம்ம ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் லாங் பிரீத் தான். அதுக்காக பார்ட்டி முன்னாடி உட்காந்துட்டு லாங்கா பிரீத் முடியாது. நல்லா அப்படின்ற மாரி அப்படி என்ன பண்ணா கொஞ்சம் நல்லா மூச்ச மட்டும் நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளிய விட்டீங்கன்னா, அந்த கார்டிசால் வந்து விலகும். சரி. அப்போ நியூரான் நெட்வொர்க் ஜாயின் ஆகும். அப்போ கனெக்ஷன் வந்துரும். பதட்டமால. ஆனா இப்ப வந்து போம்போது எந்த ஒரு ரிசல்ட்டும் எதுவும் இல்ல. வந்தா வருதோ வரலையோ அத பத்திலாம் இல்ல. உங்களுடைய டியூட்டி அவர்கிட்ட அந்த ப்ராஸ்பெக்ட்ட பார்த்து, அவருக்கு உங்களுடைய பிளான் என்னன்றத, அந்த இன்சூரன்ஸ பத்திய ஸ்கீம், பிளான் என்ன அப்படின்றத நீங்க அவருக்கு டெலிவரி பண்ண போறீங்க. டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி அவர பத்தி கொஞ்சம் ப்ரொஃபைல கேட்டுட்டு, அவருக்கு இந்த ப்ராடக்ட் எந்த வகையில இது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். நான் உங்களுக்கு இந்த மாரி ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்கு உங்களுக்கு ஓகேன்னா வாங்க சார் அப்படின்னு நீங்க பேசும்போது, நீங்க பேசுறத வச்சு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் தான் முதல்ல வந்து நீங்க இன்சூரன்ஸ் விக்கக்கூடாது. முதல்ல உங்கள விக்கணும். ஆ. ஃபர்ஸ்ட் நீங்க உங்கள வித்தா தான் இன்சூரன்ஸ் கம்பெனிய பேஸ் பண்ணியோ, அத பத்திலாம் பாத்துலாம் யாரும் வாங்கல. நீங்க எப்படி பேசுறீங்க? நீங்க எப்படி அவர்கிட்ட எனர்ஜி வந்து எப்படி கனெக்ட் ஆகுது? நீங்க எந்த மாரி அவர்கிட்ட ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது? உங்க மேல ஒரு ஃபெய்த், ஒரு ட்ரஸ்ட் அதெல்லாம் கிரியேட் ஆனவுன ஒரு நம்பிக்கைய தான் நீங்க விக்கிறீங்க. அந்த நம்பிக்கைய விக்கிறது தான் வந்து நீங்க இன்ஸ்ட்ருமென்ட்டா நீங்க எல்ஐசி பாலிசிய குடுக்குறீங்க. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள சேல் பண்ண பிரசன்டேஷன். உங்கள பிரசன்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ட பிரசன்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா சரி. டீல் க்ளோஸ் ஆயிடும். ஓகே. அப்படி அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம்ல டீல் க்ளோஸ் ஆகல. அப்போ நீங்க போய் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அவர்ட்ட ஃபோன் பண்ணி ம். பேசிட்டு, இந்த மாரி உங்கள வந்து பார்க்கலாமா? இந்த இன்சூரன்ஸ் விஷயமா பேசுறேன்னு எல்லாமே கேட்டுட்டு தான் நீங்க போயிருப்பீங்க. ஆமா. நீங்க இது பார்க்கலாமான்னு சொன்னோனே, சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னா, கிட்டத்தட்ட வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலே 50% ஓகே. புரியுது. போயிட்டு அவருக்கு என்ன கேட்கிறாரோ, அவருக்கு ஃபேவரபிளா உங்களுடைய டாக் எப்படி இருக்கணும்னா, அவருடைய நலன்ல அக்கறை வச்சு, அவருக்கு என்ன வயசு என்ன? அவருக்கு எத்தன பசங்க? அவருக்கு இன்கம் பொட்டன்ஷியல் என்ன? அவருக்கு எப்படி அவர் பண்ணலாம் அப்படின்றத, அவருக்கு ஏத்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா, அவரு நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி, எனக்கு நெறைய பாலிசி போட்டா எனக்கு நெறைய கமிஷன் கிடைக்கும். அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டீங்க நீங்க. பட் மனசுக்குள்ள அத நெனச்சு நீங்க பேசினாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. அவருக்கு ஃபேவரபிளா சார் இந்த மாரி ஸ்கீம் உங்களுக்கு இந்த வயசுக்கு, உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு இத போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இத தான் நான் நெறைய பேருக்கு சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே சரி. நல்லா அப்ரிஷியேட் பண்றாங்க. நல்லா இருக்குன்னு. அதே தான் நான் உங்களுக்கும் சஜெஸ்ட் பண்றதால, கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நீங்க ஓகே. பாருங்க. உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் குடுக்குறேன்னு குடுக்கும்போது ஓகே. என்ன ஆகும்னா, உங்க மேல உள்ள ஒரு அந்த பற்றுதலால அவர் வந்து ஓகே போடுறேன்னு சொல்ட்டாரு. இது ஒரு சீன். 2வது சரி. வந்து போறதுக்கு முன்னாடியே நீங்க பதட்டமாயி, நீங்க அவர்கிட்ட என்ன பேசுறோம்? என்ன பேசுது? நமக்கு இந்த பாலிசி வந்தா தான் டார்கெட்ட முடிக்க முடியும். இது வரலன்னா, நமக்கு பணம் வராது. பணம் வரலன்னா, இந்த செலவ மீட் அவுட் பண்ண முடியாது. செலவ மீட் அவுட் பண்ண முடியலன்னா, மானம் போயிடும், மரியாதை போயிடும், அசிங்கமாயிடும். அப்படின்னு நெறைய நீங்க வந்து
அது அந்த மாதிரி மைண்ட் செட்ல போய் நீங்க உட்காரும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அது ஒர்க் அவுட் ஆகாது. அவரு என்ன சொல்றாரு, கூப்பிட்டுருப்பாரு. உங்களோட எனர்ஜி லெவல பார்த்த உடனே அவரு எனர்ஜில என்ன பண்ணாரு, சரி சார் நான் இப்போ அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கேன். கூப்பிட்டேன். பட் என்னமோ எனக்கு சார் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமா சார்ன்னு உங்கள கழட்டி விட்டுருவாரு. என்னன்னா உங்க தாட் தான். சரி. ஏன்னா உங்க தாட் அவருக்கு எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவாரு அப்படின்னா, உங்களுடைய மனக்குழப்பத்துல இருக்கீங்க இல்லையா? அத நீ அவர்ட்ட போய் முன்னாடி உட்காரும்போது, அவரே அறியாம உங்க மேல வந்து ஒரு அட்ராக்ட் ஆகாது. அட்ராக்ட் ஆகாம அவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்புறம் பார்க்கலாம். அவர் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு. போடுற ஐடியா தான் அவரு இருந்திருப்பாரு. ஆனா உங்களுடைய மைண்ட் செட் அவர வந்து டிஸ்டர்ப் பண்ணி, அவர போட விடாம தடுத்துரும். சரி. பட் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னாக்கா, எனர்ஜி தான். ம். எனர்ஜி தான் எல்லாமே, எனர்ஜி தான் எல்லாமே. இது சொன்னது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். சோ நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா பார்க்காம, நம்ம ஒரு எனர்ஜி பீயிங். நம்ம எமோஷன் தான் எனர்ஜி. எனர்ஜி அண்ட் மோஷன் தான் எமோஷன். அந்த எமோஷன் தான் நம்ம எனர்ஜி ஃபீல்டுல இருக்கு. அதுல என்ன இருக்கோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். இதுதான் ஒத்தவை ஒத்தவையை ஈர்க்கும். ஓ. அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைக்காது. எது ம். உங்ககிட்ட இருக்கோ அதுதான் கிடைக்கும். ஓ. ஆனா உங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்சது, நீங்க இல்லைன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாம இருக்கிற மாதிரியே பில்டப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி? அதான். அதுதான் வந்து ரொம்ப சேலஞ்ச். இல்லவே இல்லாம நீங்க பில்டப். நீங்க அரசியல்வாதியை பார்த்திருப்பீங்க, உங்க ஊர்லயே பார்த்திருப்பீங்க. பம்பல் அந்த இப்ப தாம்பரம் அந்த ஏரியால சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க அவன் பெரிய ஆள் பொழுது அப்படின்னு. கடைசியில பார்த்தா அவன் ஒரு கவுன்சிலர் கூட இருக்க மாட்டான். ம். ஆனா அவனை பார்த்தா நான் என்னமோ மினிஸ்டர் ரேஞ்சுக்கு பேசுறான் பார்த்தா அவன் பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா கவுன்சிலர் கூட இல்ல. ஆனா கவுன்சிலர் ஆயிட்டானா அவன் வேற லெவலுக்கு போயிடுவான். ஆனா ஆகுற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான், ஆயிட்ட மாதிரியே பில்டப் பண்ணுவான். ம். அதுதான் அரசியல்வாதிங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பாராட்டு. அதுதான் வந்து தன்னம்பிக்கை. ஏன்னா அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம கிட்ட ஏற்கனவே கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணா அது நமக்கு கிடைக்கும். ஓ. இதுதான் வந்து சூட்சமும். இந்த சூட்சமும் நிறைய பேருக்கு தெரியாது. ஏழை ஏழையா இருக்கிறதுக்கும் பணக்காரன் பணக்காரன் ஆகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பணக்காரன் எப்பவும் பணத்தை பத்தியே வந்துட்ட மாதிரியும் பணம் வருது வந்துது போகுது வருது பணத்தையே பத்தி யோசிக்கிறதால பணம் வந்துட்டு இருக்கு. ஓ. ம். ஏழை எனக்கு பணம் இல்ல, எனக்கு பணம் வரல, எனக்கு எப்போ வரும், என் லைஃப் இப்படியோ போகுமா, இப்ப நான் என்னதான் பண்றது, எனக்கு என்ன நேரம் சரியில்லையா, ஜாதகம் சரியில்லையா, நான் பிறந்த நேரம் சரியில்லையா, என்ன ம். பண்றது? ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி, ஆண்டவன் ஏன் எனக்கு இந்த மாதிரி சோதனை பண்றான் இப்படின்னு சொல்றதால அவனுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமானா மறுபடியும் பிரச்சனை தான் வரும். சரி. அப்போ இந்த ஒரு சூட்சுமத்தை நிறைய பேருக்கு தெரியாததாலதான் அவங்களால பண்ண முடியல. சரி அப்படியே இப்ப இந்த சூட்சுமம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப நாளைல இருந்து சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னா வராது. என்ன காரணம்னா நம்மளுடைய பிரெயின் இருக்கு இல்லையா, ஆ. அது வந்து என்னன்னா சர்வைவல் மோட்லயே இருக்கும், சேஃப்டி மோட். ஓ. ம். நம்மளுடைய பிரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம 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 பிரெயினுக்கு நம்ம தான் எஜமான். ஆமா. பிரெயினோட ரோல் என்னன்னா நம்மளை எப்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கணும். ஓ. ம். ரிஸ்க் எடுக்க அலோவ் பண்ணாது. ஆ. எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா வேலை செய்ய அலோவ் பண்ணாது. அது எப்பவுமே வந்து சர்வைவல் மோட்ல, அதாவது உங்களை வந்து அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னா சோசியல் அனிமலா வச்சுக்கதான் அது லாக்கி. ஓ. ம். நம்மள எந்த வேலையும் செய்யாம அப்படியே சேஃப்டியா அப்படியே பாதுகாக்கணும், உயிரோட உயிரோட வச்சுக்கணும். ஆ. ரிஸ்க் எடுக்க விடாது. இல்ல. ஆமா. ஏன்னா கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே வந்து கான்சியஸா இருக்கும். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் இருக்குல்ல அது வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும். ஏன்னா நான் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இப்ப ரீசெண்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு வேரியஸ் டேட்ல 25 பேருக்கு நான் ட்ரெயின் பண்ணேன். ம். பட் அவங்க கேட்டுக்கிட்டு எல்லாம் பண்றான்னு சொன்னாங்க. நான் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் வந்து 21 டேஸ் ப்ரோக்ராம். ஓஹோ. ஆ. எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு போய் ஃபாலோ பண்ண இதான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதை பண்ணா உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க, சார் நீங்க சொன்னதெல்லாம் நான் பண்ணா கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும் சார் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆனா ஜெயிச்சாங்க அப்படின்னா ஜெயிக்க மாட்டாங்க. ஏன் பண்ணல. யாரு ஜெயிச்சாங்க அப்படின்னா ஆ. யாரு கன்சிஸ்டன்டா நான் சொல்ற வேலையை செய்யறாங்களோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. அவங்க வந்து நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போட்டுருவாங்க. அவங்க வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க. டிலே பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா
இந்த நம்மளுடைய சர்வைவல் மைண்ட் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த சர்வைவல் பிரெயின் வந்து என்ன பண்ணும், அதை வேலை செய்ய விடாது. ஓ. ம். அது பண்ணாது. ஏன்னா அது வந்து அது மூடே அதுதான். சர்வைவல், சேஃப்டி சேஃப்டி மோட்ல தான் இருக்கும். அது வந்து தடை போட்டுரும். எதுக்கு தடைன்னா, புதுசா ஒரு விஷயத்த பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா தடை. ஓ. ம். அப்போ அதை பிரேக் பண்ணி வர்றவங்க தான் ஜெயிக்கிறாங்க. எத்தனை பர்சன்ட் பிரேக் பண்ணி ஜெயிப்பாங்கன்னா, 100க்கு 10 பேர் பிரேக் பண்ணி 90% விஷயம் தெரிஞ்சாலும் அவங்களால இன்னுமே ஜெயிக்க முடியாம இருக்காங்க. என்ன காரணம்னா, முதல்ல என்ன பண்ணா அந்த சர்வைவல் மோட்ல இருக்கிறதுனால என்ன ஆயிடும் அப்படின்னா, ப்ரோக்ராஸ்டினேஷன். அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்துக்கலாம். ம். வேலையை தள்ளி போடுவாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சரியான ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ம். எனர்ஜி வந்து அவங்களுக்கு லோவாவே இருக்கும். இப்படி மைண்ட் செட் இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா விவரம் தெரிஞ்சாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. ம். ஆனா அதே ஒரு கம்பெனில வேலை செய்யறான்னு பாருங்க. ஒரு கம்பெனில சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க, இப்ப ஓனர் வந்து காலையில ஆபீஸ் போகணும், 10 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும் அப்படின்னா, வீட்ல இருந்து 9 மணிக்கு கிளம்புனா போதும் அவரு. ம். ஆனா 10 மணிக்கு ஆபீஸ்ல அவர் தானே ஓனரு. அவரு ஆமா. 10 மணிக்கு தான் வீட்ல இருந்தே கிளம்புவாரு. ம். ஏன்னா அவருக்கு அவருக்கு என்னன்னா அவர் தான் ஓனர். ஆனா ஒர்க்கர் என்ன பண்ணாருன்னா, எம்ப்ளாயி என்ன பண்ணுவாருன்னா, ஐயோ 10 மணிக்கு ஆபீஸ் போகலாம், லாஸ் ஆஃப் பே ஆயிடும்னு சொல்லிட்டு ஓடுன்னு ஓடுவாரு. வேலை எப்படி செய்வாருன்னா, பயங்கர விழுந்து விழுந்து வேலை செய்வார். சாப்பாடு இல்லைன்னா கூட சாப்பாட விட்டு வீட்டுக்கு ஓடிடுவாரு. ஏன்னா அங்க வேலை போடணும். அப்போ அங்க கமிட்மெண்ட் அங்க இருக்கிறதுனால அவருக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு ப்ரொடக்டிவிட்டி வராததுக்கு காரணம் ப்ரோக்ராஸ்டினேஷன், ராங் டிசிஷன் மேக்கிங், லோ எனர்ஜி, நெகட்டிவ் தாட்டு, லெத்தாரிஜி. இதுதான். பட் இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னாக்கா, என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து டெய்லி அவங்கள வந்து குத்திக்கினே இருக்கணும். இதை டெய்லி பண்ணாத. டியூன் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி வந்து அவங்களுக்கு டியூன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்போ டெய்லி டெய்லி அவங்களை டியூன் பண்ணும்போது கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணோம்னா, டெய்லி டெய்லி பண்ணும்போது ப்ராக்டிஸ். அப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய ரோல் என்ன இங்க அப்படின்னா, பிரெயினை ட்ரைன் பண்றது, பாடியை கரெக்ட் பண்றது, மைண்டை டியூன் பண்றது. இதை நான் கண்டினியூஸா ஒரு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு 100% உண்டு. அவங்களே சொல்லுவாங்க, நான் என்னென்னலாம் சொல்றேனோ விஷயம், சார் நீங்க சொல்றதை நான் செஞ்சு பார்த்தா கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் சார்ன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜெயிக்காததுக்கு என்ன ரீசன்னா, இந்த கன்சிஸ்டன்சி கிடையாது. ஏன்னா சைக்காலஜிக்கலா இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு எல்லாமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாளி போர்வையில் உள்ள ஒரு தொழிலாளி. இதுதான். மற்றபடி ஒண்ணும் இல்லை. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணா ஜெயிச்சிடலாம். ஆமா. இப்ப சொல்லுங்க. இதுதான் மெத்தட். இப்போ எப்படி நடக்குது எல்லாமே அப்படின்னா, நம்மளை பத்திய தகவல் எல்லாமே எங்க இருக்குன்னா, நம்மளுடைய சப்கான்சியஸ்ல பதியுது. நம்ம என்ன வேணும், என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்காது. நீங்க என்னவா இருக்கீங்களோ அதான் உங்களுக்கு வரும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க உங்களை பத்திய என்ன உணர்வுகள் எல்லாமே நெகட்டிவான உணர்வுகளா இருக்கிறதுனால, இதுதான் வந்து நம்மளுடைய பாடி வந்து எதனால் ஆகப்படும்னா, எல்லாமே செல்லா. இந்த எல்லா செல்லுமே ப்ரோக்ராம் ஆயிருக்கும். என்னவா? இந்த நெகட்டிவா ப்ரோக்ராம் ஆயிருக்கும். இப்போ அந்த பாடி என்ன பண்ணும்னா, அந்த செல்லார்ல என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ, இதை தான் வந்து அட்ராக்ட் பண்ணும். தேவையில்லாத விஷயத்த ரிப்பீல் பண்ணும். உதாரணத்துக்கு பணம். பணத்தை பத்தி பணப்பற்றாக்குறை, பணம் இல்ல, பண கஷ்டம், பணம் வரல. இப்படி பணத்தை பத்தி நெகட்டிவாவே ஒரு தாட் இருக்கு. பணம் இல்ல இல்லன்னு ஏக்கம் இருக்கிறதால உங்களுடைய ஃப்ரீக்வன்சி வந்து லோவா போயிடும். ப்ரோக்ராம் தான் செல்ல இருக்கும். இப்போ உங்களுக்கு பணம் வர்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்துல இருக்கும். ஆனா உங்க பாடி என்ன பண்ணும்னா, அதை ரிப்பீல் பண்ணும், அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய செல்லாருக்கு? பணம் இல்ல, பற்றாக்குறையில நீங்க கொடுத்துருக்கதால அது பற்றாக்குறையை தான் அட்ராக்ட் பண்ணும். எங்கேயாவது கடன் வாங்கியிருப்பீங்க, அவரு நீங்க மெதுவா கொடுத்தா போதும்னு சொல்லுவாரு. ஆனா தொடர்ந்து கடனை பத்தியே நினைக்கும் போது அவரு கூட உடனே போன் பண்ணி அதை திருப்பி கொடுன்னு கேட்பாரு. என்னன்னா அதுதான் இது அட்ராக்ட் பண்ணும். ஆனா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்திலேயே வரும். ஆனா இது என்ன பண்ணணும்னா அட்ராக்ட் பண்ணாது. எல்லாமே மேக்னெட்டிக் தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்?
காந்தமா மாறணும். நீங்க காந்தமா மாறணும். ஏன்னா அவங்களுடைய தாட் வந்து எலக்ட்ரிக், உங்களுடைய ஃபீலிங் வந்து மேக்னெட்டிக். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். தாட் எமோஷன் எங்கன்னா ஹார்ட்ல. தாட்டோட ஹார்ட் தான், ஹார்ட் எனர்ஜி தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட இதுதான் வந்து டெலிவரி பண்ணுது. எது? நம்மளுடைய ஹார்ட். இது கிட்டத்தட்ட இதுதான். அதாவது தாட் வந்து சிக்னல் அனுப்பும், ஹார்ட் வந்து ரிசீவ் பண்ண உங்களுக்கு தேவையானது. ஆனா என்னன்னா தாட்டுக்கும் ஃபீலிங்க்கும் நம்ம முரண்பாடா இருப்போம். எப்படின்னா நமக்கு 1,00,000 மாசம் வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு நம்ம எண்ணங்கள் இருக்கும். ஆனா ஃபீலிங் என்ன இருக்கும்னா அது எங்க வரப்போகுது அப்படின்னு இருக்கும். அப்போ இது என்ன ஆகுது? சிக்னலை நீங்க இப்படி அனுப்பிட்டு இதை இப்படி விலக்கிட்டா எப்படி உங்களுக்கு வரும்? அப்போ என்ன நினைக்கணும்? 1,00,000 எண்ணமா இருந்தாலும் ஃபீலிங் என்ன ஆகும்னா 1,00,000 வந்துட்டா நீங்க என்ன ஃபீலிங் கிரியேட் பண்ணீங்களோ அதை நீங்க வெளிப்படுத்தீங்கன்னா நீங்க பணத்தை அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. இதுதான் இதுதான் சூட்சமம். இந்த சூட்சமம் போது அந்த 1,00,000 வச்சு என்னென்ன பண்ணுவோம்னு நாம நினைக்கணும். ஸோ அப்பதான் அந்த பணத்துக்கு உண்டானது நமக்கு வரும். இதுதான் அந்த காலத்துல சொன்னாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. இந்த எண்ணம் போல் வாழ்க்கையினுடைய அதனுடைய உள்ள பின்னாடி இருக்கிற சயின்ஸை தான் நான் உங்களுக்கு ஃபுல்லா இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு லா ஆஃப் வைப்ரேஷன், நியூரோ பிளாஸ்டிசிட்டி, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங், இத்தனை டெக்னிக், சைக்காலஜி, இத்தனை டெக்னிக்கை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணலே நீங்க ஜெயிச்சிடலாம். சரி சரி. இல்ல இது இப்ப இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது நான் சொல்லிட்டு இது சரி நீங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா சரி உங்களுடைய உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு, உங்க தாட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு தெரியணும் இல்லையா? ஆமா. என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்லுவீங்க நான் நல்லவன் வல்லவன் நான் சூப்பர்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய மைண்டு, உங்களுடைய பாடி உங்களை பத்தி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா. அதை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்க எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? உங்க எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபேக்டர் இருக்கு. அது எது உங்களை வச்சு செய்துன்றதும் கண்டுபிடிக்கலாம். ஓ. அது வந்து பிளானட்டா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டியா இருக்கலாம், இல்ல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல வெளியிருந்து வர நெகட்டிவ் தாட்டா இருக்கலாம். இந்த மாதிரி 8 ஃபேக்டர் எதுன்றதும் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் நார்மலா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். மாசம் உங்களுக்கு இவ்வளவு வருமானம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வருமானத்தை அச்சீவ் பண்றதுக்கு உண்டான எனர்ஜி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு 2 உடம்பா இருக்கு. ஒண்ணு கண்ணால பாக்குற ஸ்தூல உடம்பு, கண்ணால பார்க்க முடியாத சூட்சும உடம்பு. அந்த சூட்சும உடம்பு தான் எனர்ஜி ஃபீல்டு. அந்த எனர்ஜி ஃபீல்டை தான் நான் ரிமோட்லயே ஸ்கேன் பண்ணுவேன். அது எப்படி ஸ்கேன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க உங்களுடைய ஃபேஸ் இமேஜை ஒயிட் பேக்ரவுண்ட்ல போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிங்க. கிளாஸ் எதுவும் போடக்கூடாது. கிளாஸோ கண்ணில் எதுவும் இந்த இந்த கான்டாக்ட் லென்ஸ் எதுவும் இல்லாம நீங்க உங்க ஃபேஸை மட்டும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா என்னுடைய ஆப் மூலமா அனலைஸ் பண்ணி நான் சொன்ன இந்த 4 விதமான ரிப்போர்ட்டை எடுத்து அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், நீங்க யாரு, உங்களுடைய மைண்டு, பாடி, எனர்ஜி உங்களை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். உங்களை பத்தி எஃப்ஐஆர் தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு எங்க நீங்க மாத்தணும் அப்படின்றது நான் கைடன்ஸ் கொடுப்பேன், மாத்திக்கிங்க. என்னுடைய கைடன்ஸ் வேணும்னா அது 21 நாள் கைடன்ஸ் வேணும்னா அது தனி. பட் இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுக்கு வந்து நான் சார்ஜ் பண்றது வெறும் 1,500 தான். இது ஒரு 1 hour ஆகும் ஆன்லைன்ல பண்றதுக்கு. பட் இதை வந்து நீங்க இல்ல சார் நான் இல்ல கரெக்ட், பட் இருந்தாலும் என்னால கன்சிஸ்டன்டா பண்ண முடியல, எனக்கு ஒரு மென்டாரிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா அப்போ அப்போ உங்களுக்கு என்ன தேவை முதல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை, உங்களுடைய ஃபினான்சியல் கோல் என்ன, அப்புறம் லாங் டேர்ம் கோல் என்ன, ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, அந்த பணத்தை வர்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கு, அதுக்கு என்ன பிசினஸ் வச்சிருக்கீங்க, அது எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அப்புறம் உங்க எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அந்த எனர்ஜியை வந்து டியூன், எப்படி ரேடியோவுக்கு வந்து நம்ம டியூன் பண்றோம் ஃப்ரீக்வன்சியை, அது மாதிரி உங்களுடைய எனர்ஜியை வந்து டியூன் பண்றதுக்கு என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணலாம் அது. அப்புறம் உங்களை வந்து கிட்டத்தட்ட அந்த 21 நாள் உங்களை வந்து ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்ல இருந்து அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து
உங்களை அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டேஷன் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ண இல்லாம டெய்லி வந்து ஒரு 15 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசும். இந்த 15 நிமிஷம் என்ன பண்ணீங்கன்னா, நீங்க அன்னைக்கு என்ன நடந்தது, என்ன உங்களுக்கு கோல் செட் பண்ணி கொடுத்தேன், என்ன பண்றீங்க, அப்படி பண்ணும்போது இந்த ஆபரேஷனல் டிஃபிகல்ட்டி என்ன வருது, என்ன இஷ்யூஸ் வருது, பண்ண முடியாததுக்கு என்ன காரணம் இருக்கு, என்ன உங்களுக்கு இப்போ அதாவது உங்களுடைய எனர்ஜியை வந்து எப்போ நான் அந்த இந்த இந்த 21 டேஸ் உங்க எனர்ஜியை லோவா போகாம ஹை ஃப்ரீக்வன்சில கொண்டு வரதுக்கு என்ன பண்ணமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். அப்படி ஒரு 21 நாள் உங்களை ஒரு பழக்கத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன்னா உங்களுடைய சர்வைவல் மோட்ல இருந்து growth மோடுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா இப்ப என்னன்னா சர்வைவல் மோட் நம்பாது, பயம், அதுக்கு பயம். இப்ப நான் கூட இருக்கேன், நான் உங்களுக்கு கைட் பண்றேன் அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமா அத நம்பிக்கை வந்து என்ன ஆகும்னா ஒரு பிலீஃப் சிஸ்டம் டெவலப் ஆகும். டெவலப் ஆகி உங்களுடைய பிரெயின் வந்து சர்வைவல் மோட்ல இருந்து ஷிஃப்ட் ஆகும் growth மோடுக்கு. எப்போ அது growth மோடுக்கு ஃபுல்லா ஷிஃப்ட் ஆகுதோ அப்போ உங்க லைஃப்ல growing தான். ஓகே, அதுக்கு 21 டேஸுக்கு சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 25,000. ஆமா, இது எனர்ஜி மட்டும் பார்க்கணும், அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் பார்த்து கைடன்ஸ் கொடுக்கணும்னா 1500. ஸோ எது உங்களுக்கு உங்களுக்கு அஃபோர்டபுள் பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படி ஆகும் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொன்ன இந்த கைடன்ஸை வச்சு இதுவே எனக்கு போகும் சார் அப்படின்னா இதை வச்சு நீங்க டெவலப் ஆகுங்க. இல்ல எனக்கு எனர்ஜியை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு 1.5 மணி நேரம், 1 to 1.5 hours ஆகும். ஜூம்லேயே பண்ணலாம். அதுக்கு 1500 ஆகும். அது பண்ணலாமான்னு பாருங்க. இல்ல சார் ஓகே, எனக்கு வந்து நான் டெவலப் ஆகணும், எப்படியாவது நான் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்க்கணும், பட் என் மைண்டை வந்து ஃபுல்லா வந்து சர்வைவல் வந்து growth மோடுக்கு நான் மாறணும், எனக்கு கைட் பண்ணுங்க, அப்போ கண்டினியூஸா கைட் பண்ணாதான் நானும் மாற முடியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணால் அந்த 21 டேஸ் அபாண்டன்ஸ் ப்ரோக்ராமுக்கு வரலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ரோக்ராம். இப்போ நவ் தி டிசிஷன் இஸ் யுவர்ஸ். இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும். சரி. ஸோ அது வந்து 1.5 மணி நேரங்களா? அது என்னோட இது ஃபேஸ் வச்சு அசஸ் பண்றது 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். அதுலேயே நிறைய சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய சர்வைவல் எப்படி இருக்கு, சந்தோஷம் எப்படி இருக்கு, தன்னம்பிக்கை எப்படி இருக்கு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கு, உங்களுடைய கம்யூனிகேஷன் எபிலிட்டி எப்படி இருக்கு, பிசினஸ் எப்படி இருக்கு, கிளாரிட்டி ஆஃப் தாட் எப்படி இருக்கு, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் எப்படி இருக்கு, அது வந்துடும். தாட் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த உங்க தாட் இன்ஃபுளுன்ஸ்டு பை கர்மாவா இல்ல இட் இஸ் இன்ஃபுளுன்ஸ்டு பை ஒரு பேரண்டா, கிராண்ட் பேரண்டா, ஆன்செஸ்டரா, அது கூட வந்துடும். இல்ல இந்த பிரசன்ட் லைஃப்ல நீங்க ஜெனரேட் பண்ண தாட் தானா, இது வந்துடும். அதுக்கப்புறம் உங்க எனர்ஜியை வந்து டிஸ்டர்ப் பண்ற ஃபேக்டர் 8 ஃபேக்டர் சொன்னேன், எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத நீங்க எல்லாமே கரெக்டா, அந்த நான் எல்லாம் பக்காவா தான் இருக்கேன், ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன், பாச்சு இருந்தாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது என்னன்னாக்கா அப்போ ஒரு சில எனர்ஜி என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்றதை அதை செக் பண்ணி சொல்லிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட எமோஷனல் பேட்டர்ன் என்ன, உங்களை எப்போ உங்க ஸ்ட்ரெஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, பட் அனலைஸ் பண்ணும்போது உங்க எனர்ஜி ஃபீல்ட் அனலைஸ் பண்ணும்போது உங்க ஸ்ட்ரெஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க அச்சீவ் பண்ண போற டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு 10 பேராமீட்டர் இருக்கு. இதெல்லாம் எந்தெந்த பேராமீட்டர் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, எது மாடரேட்டா இருக்கு, எது வீக்கா இருக்கு, இது எல்லாமே வந்து செக் பண்ணி அது எந்த இடத்துல நீங்க எங்க டிராபேக் இருக்கு, எங்க லோ எனர்ஜி இருக்கு, எதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணுன்றது நான் ஓரலா கைடன்ஸ் கொடுப்பேன், அது பண்ணிக்கலாம். அதுலயே வந்து இல்ல எனக்கு வந்து 21 டேஸ்லாம் வேணாம், இந்த எனர்ஜி எங்க ட்ராப் இருக்கோ அதை ஒன்னா டியூன் பண்ணணும் அப்படின்னா ஹீலிங், அது வந்து குவாண்டம் ஃப்ரீக்வன்சி ஹீலிங். அதுக்கு என்ன சார்ஜ் அப்படின்னா அது ஒரு ஹீலிங்க்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான். 21 நாள் அது பண்ணி டியூன் பண்ணலாம். ஸோ நீங்க தான் டிசைட் பண்ணணும் என்ன பண்ணலான்றதை சொன்னீங்கன்னா நீங்க மெசேஜ் போடுங்க, என்ன டேட்டு டைம் அப்படிங்கிற முதல்ல நீங்க புக் பண்ணீங்கன்னா ஓகேங்களா? சரி, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார், வேற ஒன்றும் இல்லை. நன்றி. தேங்க்யூ.